ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் ஈமானுடைய சுவையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைத்தையும் விட உங்களுக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே உங்களது சகோதரருக்கும் நீங்கள் நேசிக்க வேண்டும். குஃபுர், இறை நிராகரிப்புக்கு நீங்கள் மீண்டும் செல்வது நெருப்பிலே போடப்படுவதை பார்த்து பயப்படுவது போல நீங்கள் பயப்பட வேண்டும். பாவம் செய்வது, குஃபருடைய செயல்களை பார்த்தால், இறை நிராகரிப்பை பார்த்தால், அல்லாஹ்விற்கு பாவம் செய்யப்படுவதை பார்த்தால் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும். இந்த பயம், இந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இதற்கு எதிராக அல்லாஹ்வின் மீது வெறுப்பு இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெறுப்பு இருந்தால், அல்லது இந்த மார்க்கத்துடைய கடமைகளின் மீது, இந்த மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களின் மீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒழுக்கங்களின் மீது ஒருவர் அன்பு வைக்காமல் வெறுப்பு கொண்டார் என்று எப்படி இந்த சில மக்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள், தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள், அல்லது பெண்கள் ஹிஜாப் அணிவதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். அதை விரும்புவதில்லை, அதை நேசிப்பதில்லை, அதை அவர்கள் பார்த்து வெறுக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். இவர்கள் ஈமானை இழந்தவர்கள் சகோதரர்களே. பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம், அது ஒரு பெரும்பாவம். ஆனால் அதே சமயத்திலே நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மார்க்க விஷயங்களிலே ஒன்றை ஒருவர் பரிகாசம் செய்தால், வெறுத்தால், அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் இந்த இறை நம்பிக்கையை விட்டு, இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.